மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் உட்காந்து குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மோகனா எங்க குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல குழந்தைங்களுக்கு காது குத்தாம இருந்தா அது தெய்வ குத்தம் ஆயிடும், அதனால குழந்தைங்களுக்கு காது குத்திடலாம், நம்ம அழகர் மீனாட்சி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு காது குத்திடலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே சாவித்திரி, என்ன மாதிரி நீங்க மட்டுமே முடிவு பண்றீங்க? இங்க பாருங்க, தமிழும் இந்த குழந்தைங்களோட அம்மா தான், நீங்க உங்களுடைய வசதியை பாக்குறீங்களே, தமிழ் கிட்ட ஒரு வார்த்தை யாராவது கேட்டீங்களான்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி, அத்தாச்சி எதுக்காக கேட்டுக்கிட்டு தமிழ் கிட்ட சொன்னா செலவு மீதுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்கு ஓகே தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சாவித்திரியும் ஈஸ்வரி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே ராஜா இங்க பாரு, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பொறுமை இருங்கம்மா, ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துறதுக்கு எழுந்துக்கிறீங்க. இங்க பாரு மலரு, தமிழுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி காது குத்துற விஷயத்த பத்தி பேசு, அதுக்கு தமிழ் என்ன சொல்றான்னு கேளுமான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னதும் உடனே நம்ம மலர் போன் பண்றாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழுக்கு கால் பண்றாங்க. தமிழை என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன விஷயம்க்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் முகத்தை வாட போட்டுட்டு தான் பேசுறாங்க. தமிழ், பெரிய வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா காது குத்தணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தமிழ் பயங்கர கோவப்பட்டு, இங்க பாருக்கா, என்னுடைய குழந்தைங்களுக்கு எப்ப காது குத்தணும் குத்தக்கூடாதுன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன், அதுவும் அந்த குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் நான் செய்ய விரும்பல, இத நான் சொன்னதாவே நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கோபமா தமிழ் போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ராஜாங்கம் எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவங்களுக்கு, அவ என்ன பார்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றாள்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்க, ஈஸ்வரி மாமா இப்பவே போங்க, அங்க அழகர் இருக்கானா, அழகரை கூட்டிட்டு வந்துருங்க, மீனாட்சி இங்கே இருக்கா, அந்த தமிழ் கிட்ட நம்ம குடும்பத்தோட வாரிசை விடவே கூடாது, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு கோபப்படு. உடனே அதுக்கு சேதுபதி இங்க பாருங்கப்பா, நான் போறேன், அவகிட்ட போயிட்டு நான் கேள்வி கேட்கிறேன், அவ அதுக்கு என்ன பதில் சொல்றான்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சேது அங்க இருந்து போறாங்க. ஏய் தமிழ், எங்கடி இருக்க, வெளியே வா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பா ஒரு விஷயம் சொன்னா அதை முடியாதுன்னு வேற சொல்லுவியா, வெளியே வாடி வாடின்னு சொல்ற இல்லைன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உடனே தமிழ், எதுக்காக இங்க இப்படி கத்துக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் கோவமா சேது கிட்ட பேசுறாங்க. இப்ப சேது தமிழ் கிட்ட என்ன சொல்ல போறாங்க, அதுக்கு தமிழோட முடிவு என்னவா இருக்க போகுதுங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.